Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம அமாவாசை தினத்துக்கான ஸ்பெஷல் ரீடிங் பார்க்குறோம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன், பைல் நம்பர் 2 ஆரஞ்சு கலர் ஹீலிங் ஸ்டோன், பைல் நம்பர் 3 க்ரீன் கலர். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த 3 ஹீலிங் ஸ்டோனில் எந்த கிறிஸ்டல் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற புதன்கிழமை அன்றைக்கி 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி இனிஷியேஷன் கிளாஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஏதாவது பிளான் இருந்தால் நீங்கள் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள். அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். நிறைய பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு அற்புதமான நாள். ஓகே, இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு வித்தின் 48 ஹவர்ஸில் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வங்களை கூட நினச்சிக்கலாம். ஓகேவா? நான் இங்கே இப்போது இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் பற்றி நான் எடுத்திருக்கேன். ஏஞ்சல்ஸோட அந்த கைடன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் யூனிவர்ஸ். ஓகே, பிரபஞ்ச பேராற்றல் ஏஞ்சல்ஸாக இருக்காங்க, எல்லாருமா இருக்காங்க. ஆனால் ஏஞ்சல்ஸ் மூலயமா சில விஷயங்களை உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. தெய்வம் டைரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க மாட்டார். அவர் கீழே நிறைய பேர் வச்சுருப்பார். எப்படி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா எம்டியே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க மாட்டார். எம்டி கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும். அது மாதிரி தான். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்கல், அழித்தல், காத்தல், இந்த 3 வேலைகளுக்கும் அன்னை பராசக்தி 3 பேரை வச்சாங்க. அவங்க தான் பிரம்மா, விஷ்ணு, மகேசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால் அவங்களுக்கு கீழேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கீழேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ யாருமே டைரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அவங்க மூலயமா தான் கன்வே பண்ணுவாங்க. புரியுதா? அதனால தான் ஏஞ்சல்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஏஞ்சல்ஸோட அந்த இதை நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கான விஷயங்களை அவங்க கன்வே பண்ணுவாங்க. ஓகே, வித்தின் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது, என்ன நடக்க போகுது, இந்த அமாவாசை தினத்தில் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஏஞ்சல்ஸ் எல்லாருக்கும் பொதுவானவங்க கைஸ். அதனால் நீங்கள் இந்த ரிலீஜனாக இருக்கணும், இந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் ஏஞ்சல்ஸ். ஓகே ஓகே, கமெண்ட்டில் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. மனதில் நிறுத்திக்கோங்க. இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, பிரபஞ்ச பேராற்றல் என்ன சொல்ல வராங்க, இந்த அமாவாசை தினத்தில் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. சன்காட் வந்துடுறாரு. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? சக்ஸஸ் 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 சக்ஸஸ். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் உங்களுக்கு 48 ஹவர்ஸில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. அது மணி இம்பேலன்ஸில் இருந்திருக்கலாம். நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பீப்புள் வருவாங்க. அதே மாதிரி எமோஷ்னல் லாக்கும் இருக்குது உங்களுக்கு. இதிலேருந்து நீங்கள் ஹீலாக போகிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில், அதாவது அவங்க எப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக நீங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வர்ற மாதிரி தெரியுது. ஓகேவா? சில பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கான அந்த ஏதோ ஒரு விஷயம், இல்லை உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாருக்கும் அந்த விஷயம் ரொம்ப நாளாக தடைப்பட்டுகிட்டே இருக்குது, அதுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அது ஒரு குட் நியூஸ் உங்கள் காதில் வரும். புரியுதா? ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் எமோஷ்னல் லாக், உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் நிறைய பார்க்குறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார். அது ஜாப் கேரியராக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு.
நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, இல்லைனா ப்ரமோஷனுக்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வருவாங்க. நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது மாதிரி நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு டிவைன் பவர் மாதிரி வருவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்கில் இருந்தும் எமோஷ்னல் லாக்கில் இருந்தும் உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. சந்தோஷமா? சில பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான குட் நியூஸ் கிடைக்க போகுது. ஓகே, சில பேர் லைஃப் பார்ட்னருக்காக மோஸ்ட் ஆஃப் லைஃப் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஓகேவா? அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. சந்தோஷமா? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, உங்களுக்கு எப்படி இது ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வித்தின் 48 ஹவர்ஸில் இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களோட சோக கீதத்தெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே, சரி, இப்போது பைல் 2 பார்க்கலாமா? பைல் 2 இந்த ஆரஞ்சு கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு, ஒரு சிலருக்கு பைல் தெரியல, நான் கிளியராக சொல்கிறேன். அந்த பைல் எடுத்து வச்சுட்டு நான் ரீடிங் எடுக்கிறேன். தெரியலை அப்படின்னா எப்படி? சரி, இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, கமெண்ட்டில் வந்து ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. ஒரு லைக் கொடுங்க. இந்த ஸ்பெஷல் ரீடிங், அமாவாசை ஸ்பெஷல் ரீடிங், இந்த நியூ மூன் டேயில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கான ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடக்க போகுது. அது இதுவாக இருக்கும். உங்களுக்கான கைடன்ஸும் கொடுப்பாங்க. பார்த்துடலாமா? ஃபைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அதுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க? என்ன பிளெஸ்ஸிங் வச்சுருக்காங்க? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்கோ. லவ் ப்ரப்போசல் வருது சில பேருக்கு. எஸ், இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் வந்து முருகர் பக்தர் இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க. ஒரு ப்ரொடெக்ஷன் காடோட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு. மூன் எனர்ஜி பவர் நல்லாயிருக்கும். மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்ச நாளாகவே வந்து மூன் பவர் உங்களுக்கு வீக்காக இருந்ததுன்னா இந்த நியூ மூன் டேவஸ் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள், சரியா? சில பேர் வந்து ஹீலர்ஸாக இருப்பீங்க, தெரபிஸ்ட்டாக இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஒரு எப்படின்னா நீங்கள் மற்றவங்களை எல்லாருமே அரவணைச்சி போவீங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க டிவைன்கிட்ட. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு நீங்கள் கேட்டாலும் சரி, உங்கள் ஹெல்த் வைஸ் உங்களை வந்து நிம்மதியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அது எல்லாமே நடக்கும். ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதுக்கான கதவுகள் திறக்கிறது. நிறையா ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் உங்களை வந்து ரெக்கவர் பண்ணிக்குவீங்க. இந்த நியூ மூன் டேயில் உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. அந்த ஐடியா வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். உங்களுக்கு லவ் ப்ரப்போசல்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திருமணத்துக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் வருது. சில பேர் வந்து குரூப்பாக சேர்ந்து நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்கள் குரூப்பாக சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வருவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஃபேமிலியாக சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு புது ஐடியாக்கள் உங்களுக்கு உதயமாகும். அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் க்ரோத் அதில் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் பயம் பதட்டம்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி எந்த ராசியில் இருப்பீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் இருக்கலாம். அந்த பயம் பதட்டத்தெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த நியூ மூன் டேவை மிஸ் பண்ணிடாதீங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா ஹீலிங் இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வீக்காகவும் இருக்கீங்க. உங்களுக்கு சில இதுவும் வந்து சக்ராஸ் வந்து அன்பேலன்ஸில் இருக்குது. அதை கிளியர் பண்ண சொல்கிறார். கைடன்ஸும் கொடுக்குறாங்க, சரியா? ஓகே,
இந்த பாயில் 2 சூஸ் பண்ண செல்லங்களே உங்களுக்கு இது பாயில் 2 எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஓகே, இப்போ வந்து பாயில் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். யுனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. வித்தின் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது இந்த நியூ மூன் டேயில் அப்படின்னு பார்த்துடலாமா? பாயில் 3 சூஸ் பண்ண செல்லங்களே உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க? பாயில் 3 சூஸ் பண்ண செல்லங்கள், இப்போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. எஸ், நீங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து அபவ் 35-40 இருப்பீங்க, ஒரு சிலர் 50க்கு மேலே கூட இருப்பீங்க. ஒரு சிலர் ஃபீமேல் ஆர் மேல், நீங்கள் வந்து ஒரு டீச்சர், லெக்சரர் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு குருஸ்தானத்தில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்க மாதிரி தெரியுது. ஆஸ் அ குருவாக நீங்கள் இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு டீச் பண்ணுவீங்க. ஆனால் உங்களோட பர்சனல் லைஃப்பில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும், எல்லாமே தலைகீழாக இருக்கும். உங்களோட வீட்லேயும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களுக்கான அந்த இது வந்து கிடைக்காது. என்ன சொல்கிறதுனா, உங்களோட தகுதிக்கான அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காது. உங்களை ரொம்ப வந்து உங்களோட உறவு, அதாவது மெயினான உங்களோட என்ன சொல்கிறதுனா, உங்கள் கணவனும், இப்போ நீங்கள் பார்க்குறது மேல்னால் உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு ஏற்ற அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேல் எனர்ஜி, அவர் வந்து உங்களை வந்து ஒரு டாக்ஸிக், அதாவது நீங்கள் அவங்களுக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணுவீங்க. எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருந்தா கூட மன்னிச்சுட்டு திரும்ப திரும்ப, ஏன்னா நான் என்னோடய லவ் வந்து ட்ரூ, நான் அதனால் உன்னை மன்னிக்கிறேன் போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் இறங்கி இறங்கி போய் செய்வீங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்காங்க. ரொம்ப வந்து அடிமைத்தனமாக இருக்கிறது ரொம்ப தப்பு. உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த பாயில் 3 வந்து உங்களுக்கு உங்களை இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வரணும். ஓகேவா? கொஞ்சம் கவனம் தேவை. சில ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயில் 3 சூஸ் பண்ணவங்களில் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக இந்த விஷயம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு லேகிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஏன் இதுக்கான ரீசன் அப்படிங்கிறத இப்போ ஏஞ்சல் சொல்லிட்டாங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இது ஒரு கார்மிக் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் அதிகமாக இருக்குது. பிளாக் மேஜிக் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் அங்கே எஃபெக்ட் போட்டாலும் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுதான் ரீசன். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் சீக்கிரமாகவே நடக்கும். நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த உறவு வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தால் இறங்கி இறங்கி போய் செய்யணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுறதுக்கு அவங்க கொஞ்சம் இறங்கி வந்து உங்களையும் வந்து டேக் கேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எஃபெக்ட் போடுங்க. கேட்டால் உதவி செய்யுங்கள். கேட்காமலே நீங்கள் ஓடி ஓடி உதவி செய்யாதீங்க. உங்களை நீங்கள் பாருங்கள். ஒரு சிலர் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, வேலைக்காக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக சிங்கிளாக இருப்பீங்க. அதாவது மேரேஜ் ஆகிட்டு அந்த மேரேஜ் லைஃப் பிரேக்கில் இருக்கும். செகண்ட் லைஃப் அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும், அதே மாதிரி வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஏதோ ஒரு முடிவு வந்து இனிமேல் வெட்டு 1 துண்டு 2, நான் இனிமேல் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல ரீடிங்க, இனிமேல் நான் வந்து என்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், கேட்காமலே ஓடி போய் ஹெல்ப் பண்ண மாட்டேன். என்ன நான் வந்து எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது ஒரு மனுஷா கூட ட்ரீட் பண்ணாதவங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ விழுந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்கள் அந்த முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும்.
ஒரு சிலருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம்திங் நிறைய விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனால் அதில் சக்ஸஸும் கிடைக்குது. பட் உங்களோட இந்த லேகிங் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை செய்யுங்க. உங்களை சரி பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஜாப்க்காக ட்ரை பண்ணாலும் சரி, ஏதாவது ரிலேஷன்ஷிப்க்கு நியூவாக ஒரு இன்னொரு உறவு வருது உங்கள் லைஃப்பில் அப்படின்னா, அந்த உறவுனால் உங்களுக்கு திரும்ப எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த உறவு உங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல, அதாவது ஆறுதலாக இருக்கக்கூடிய உறவாக மாற்றிக்கிற அந்த இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. எஸ், ஒரு சிலருக்கு வந்து இந்த விஷயத்தில் ஒரு பெரிய அதாவது நல்ல வரன் அமையலாம். இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக, ஒரு கைண்டான பர்சன், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க. திருமணம் நடக்கிறதுக்கான விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரப்போகுது. அதே மாதிரி திடீர் பணவரவு ஏற்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க, ஒரு விஷயத்துக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு சக்ஸஸ் பார்ப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்க்கு அது சக்ஸஸ் பார்த்தனால என்ன பண்ணுவீங்கன்னா, மற்றவங்களுக்கு கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது, பார்ட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, இல்லைனா வந்து என்கேஜ்மெண்ட்டில் கலந்துக்கிறது, இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதெல்லாம் உங்களுக்கே கூட நடக்கும். நீங்கள் மற்றவங்கள இன்வைட் பண்ணுவீங்க. ஓகேவா? ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில ப்ராஜெக்ட்டுக்காகவும் ஒரு ஜாபுக்காக கூட இருக்கலாம். அது கவர்மெண்ட் ஜாபு, இல்லைனா இப்போ நிறைய பேர் அந்த ப்ரொஃபஷ்னல் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, டிஎன்பிசி எழுதுவாங்க, அப்புறம் வந்து டாக்டரேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஜேஇ, அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த நீட்டு, அதெல்லாம். ஓகேவா? இது மாதிரி ஏதோ ரொம்ப 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்கள கூட இந்த டைம் வந்து சக்ஸஸ் கிடைக்கிது. ஸோ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் பாஸ்ட் லைஃப்லேருந்து விலகி வர்றீங்க, ஆனால் கரண்ட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் ரெக்கார்டு உங்களுக்கு இருக்குது. இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். ஒரு பவர்ஃபுல் காடோட அந்த ப்ரொடெக்ஷனில் தான் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கீங்க. அவங்களோட அந்த ப்ரொடெக்ஷனால் தான் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நல்ல ஒரு அட்லீஸ்ட் அந்த ஒரு ஹீலிங் விஷயங்களெல்லாம் உங்களுக்கு காதில் விழுதுன்னா, நீங்கள் வணங்குற அந்த தெய்வம் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கிடைக்க வைக்கிறாங்க. ஒன்று நீங்கள் ஹீல் பண்ணிக்க தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்காமல் வச்சிங்கன்னா, இந்த டெவில் எனர்ஜி இதுதான் காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த 3 கார்டுமே வந்து பாசிட்டிவான கார்டு கிடையாது. வந்தது 3மே இட்ஸ் நாட் நான் இதை வந்து அப்படி சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னா, அடுத்தது நான் கார்டு பார்த்தேன். அடுத்தது என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதில் தெரியுது. அந்த ஃபெயிலியர்ஸ் அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே ஃபெயிலியர் ஆகுது. அது படிப்பாக இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிட்ருக்கும். ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுற விஷயங்களும் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொட்டதெல்லாம் ஏதோ ஃபெயிலியர் ஆகுதே அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு காரணம் இதுதான். ரொம்ப நாளாக தான் அந்த கேள்விக்கான விடை தெரியாமல் தேடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சில பேர் வந்து இண்டிவிஜுவலாக கூட இருப்பீங்க, இன்னும் மேரேஜ் ஆகிருக்காது, இல்லைனா சில பேர் பிரேக்கில் இருக்கீங்க. ஒரு சிலர் அந்த ஃபஸ்ட் லைஃப் வேணான்னு சொல்லிட்டு செகண்ட் லைஃப்காக மூவ் ஆன் பண்ணுறீங்க. படிப்புக்காக கூட ட்ரை பண்ணுறீங்க சில பேர். அது சக்ஸஸ் இருக்குது. ஆனால் இந்த லேகிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு கர்மா, ஒவ்வொரு ஆழ்மன பதிவுகள் வச்சுருப்பீங்க. உங்களோட அந்த கர்மா, உங்களோட லெவல், உங்களோட பாசிட்டிவிட்டியோட அந்த எனர்ஜி பொறுத்து இந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்க்க முடியும். ஓகேவா? கொஞ்சம் சேஃபாக உங்களை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு அந்த ஹீலிங் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு நம்பர் தெரியுதில்ல, அந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா, உங்களோட ரிக்வெஸ்ட் என்ன, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட், ஏதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா இதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அதாவது லைஃப் ஸ்ட்ரகிள், ஆல் ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதிலேருந்து நீங்கள் வெளில வர முடியும். அதுக்கான எல்லா பயிற்சியும் நம்மக்கிட்ட அவைலபிள். அதுக்கு என்ன கிளாஸ் கற்றுக்கணும், என்னங்கிறத அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கன்சல்டேஷன் வேணும் மேடம், ஒரு டேரோட் ரீடிங் பார்த்து
சொல்லுங்கள், நான் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான என்ன ப்ரொசீஜரும் நான் அனுப்பிடுவேன். கால் பண்ணாதீங்க. அது வந்து கால் பண்ணுறதுக்கான நம்பர் இல்லை. வாட்ஸ்அப் நம்பர், வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்புங்க. ஷார்ட்டாக அனுப்புங்க. ஓகேவா? கன்சல்டேஷன் வர்றப்போ நீங்கள் வந்து லென்த்தியாக உங்களோட பிரச்சனை என்னவோ அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் சொல்லுவேன். ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.